Taste the Daily. சென்னை பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்ட விடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு இமெயில் மூலமாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் போலீசார் அந்த பகுதியில் சென்று நடத்திய சோதனையில் மிரட்டல் விடுத்தது புரளி என தெரிய வந்திருக்கிறது. இமெயில் மின்னஞ்சல் அஞ்சலில் மிரட்டல் விடுத்தவர் யார் என்பது தெரியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். தொடர்ந்து விமான நிலையங்கள், அதே போன்று பல்வேறு பகுதிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பதன் காரணமாக மக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விமானம் மற்றும் ரயில் பயணிகள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி மதுரை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தாமதமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 40 நகரங்களில் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இமெயில் தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் அச்சம் ஏற்பட்டது. அதே போன்று 24/6 கோவை விமான நிலையத்திற்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு என்ற பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் கோவை அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அந்த மின்னஞ்சல் மூலமாக வெடிக்கப்பட்ட தகவலை எடுத்து அங்கு சென்று போலீசார் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் மற்றும் விமான நிலையத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டது. அதே போன்று சென்னை விமான நிலையத்தில் கடந்த 24/6/2024 அன்று இது 7வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் பள்ளிகள் மற்றும் பள்ளிகள் சார்ந்த நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டது. தொடர்ந்து இதுபோன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை உடனடியாக தீவிரமாக ஆராய்ந்து கண்டறிந்து அவர்கள் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இதுபோன்ற மிரட்டல்கள் மூலமாக ரயில் மற்றும் விமான பயணிகள், மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.